தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 Peter 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாவம் செய்யவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நமக்கு பாடுகள் வரும் பொழுது, சில உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது, அது தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் நம்ம சில கேள்வி கேட்கிறோம். பொதுவாக நம்ம எல்லாம் கேட்கிற கேள்விதான், ஏன் ஆண்டவரே எனக்கு, நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். அது நியாயம்தாங்க. நம்ம மாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த பாடுகள் வழி கடந்து போகும்பொழுது ஜெபம் கேட்கப்படல, தலைக்கு மீறி பிரச்சனை போயிருச்சு, விருப்பத்துக்கு மாறா காரியம் நடக்குது, எவ்வளோ ஜெபம்னா ஒன்றும் நடக்கலைன்னா இந்த கேள்வியில வருது, எனக்கு மட்டும் ஏன் சுவாமி, ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க? இப்படி அநேக சந்தர்ப்பங்களிலே நம்ம இந்த கேள்விகளை நம்ம கேட்கிறோங்க. சில நேரங்களிலே நமது பாடுகளுக்கு பாவம் தான் காரணம் என்ற முடிவுக்கு வருகிறோம். இது இயல்புதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில. இந்த பாடு எதுக்கு, எனக்கு நல்ல ஆவிக்கிற மக்களா இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஆனால் எல்லா பாடுகளுக்கும் பாவமே காரணம் இல்லைங்க, அதையும் மனசுல வைக்கணும். நீங்க இன்னொரு விஷயத்த சொல்லணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அவர் பாவம் செய்யவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்படின்னா அவ்வளோ பெரிய மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர். அவரை அநீதி இழைத்து நீதிபரரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் பிலாத்து. எல்லாவற்றையும் இயேசு மாறுத்தரம் ஒன்னு சொல்லல, ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு யோவான் 19:9, மார்க் 15:4-5 வாசித்து மாறுத்தரம் ஒன்னு சொல்லவில்லை, பேசவில்லை. அதை தான் பேதுருங்க சொல்றாருங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார், வாயே துறக்கல இயேசு. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஒருத்தர் நம்ம குற்றம் சாட்டும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ஒன்னு சொன்னா 10 பதில் பேசிடுறோம். கவனிக்கணுங்க, இயேசுவை பாருங்கள், பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை, வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. தேவ சித்தத்துக்கு முற்றிலுமா அர்ப்பணித்து வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நீங்கள் உண்மையாயிருந்தாலும், நீதிமான்களாயிருந்தாலும், உங்கள் வழிகளெல்லாம் உத்தமமாயிருந்தாலும், நீங்கள் சுத்தமாயிருந்தாலும் உங்களுக்கு பாடு உண்டு. ஆகவே அதை பொறுமையாய் சகித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், முடிவு உங்களுக்கு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.